ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சாத வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். கொத்தமல்லி சாதங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே டயத்தில் கம கமன்னு வாசமாக இருக்குங்க. ஸ்கூல் குழந்தைகளுக்கு, ஆஃபீஸ்க்கு இதுக்கெல்லாம் நம்ம டிஃபன் பாக்ஸில் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் கிளறி கொடுத்துர்லாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. இப்போ நான் ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வரணும். நல்லா கழுவிருங்க, மண்ணெல்லாம் இருக்கும். இப்போ கொஞ்சம் இஞ்சி துண்டு, 2 வெள்ளைப்பூடு, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஜீரகம் அதுவும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ தேங்காய்ச்சீல் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்காய்ச்சீல் போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும் கொத்தமல்லியோட. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு பிரிஞ்சி இலை, உளுந்தம்பருப்பு, ஏலக்காய், ஒரு கிராம்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்போத்தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 காஞ்ச வத்தலும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா பொரியவும் வேர்க்கடலை கொஞ்சம் கொஞ்சம் முந்திரி இதுவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது அந்த கலவை சாதம், கொத்தமல்லி சாதம் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு வாயும் நம்ம சாப்பிடும்போதும். இப்போ வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறோம். ரொம்ப வதங்க வேண்டாம், க்ரன்ச்சியாக அப்படி இருக்கணும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க டிஃபன் பாக்ஸை சும்மாதான் கொண்டு வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு வந்துடுவாங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்கு. ரொம்ப வதங்க விட்டுறாதீங்க. சாதம் மட்டும் வச்சா போதுங்க. டக்குன்னு நம்ம இதை போட்டு கிண்டி அப்படி மல்லியை அரைச்சி ஊற்றி கிளறி நம்ம கொடுத்து விட்டுறலாம். ரொம்ப ஈஸியான வேலை. பாருங்கள், இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம அந்த பச்சை வாடை போந்தட்டிக்க சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கலாங்க. அப்போத்தே அந்த பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். பொதுவாக கொத்தமல்லியில் உங்களுக்கே தெரியும் நிறைய சத்துக்கள் இருக்குது. துவையெல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்புத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சாதத்தில் கலந்து கொடுத்தா கட்டாயம் சாப்பிட்டுத்தான் ஆகணும். அதை விட அந்த டேஸ்ட்லே குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க, மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதுலேயும் நிலக்கடலை பருப்பு, முந்திரி, உளுந்து, கடலைப்பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்குங்க. இந்த சாதத்துக்கு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் வறுவலாக செஞ்சு கொடுத்துக்கலாம். இல்லாட்டி முட்டையை அவிச்சு கூட நீங்கள் அதை கட் பண்ணி வறுத்து கொடுத்துக்கலாங்க. அதுவுமே இல்லைன்னா 2 வடகம் பொரிச்சு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் சாப்பிடாத குழந்தைகளுக்கு கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், கருவேப்பிலை சாதம் இப்படி நீங்கள் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா, அதுக்கு நல்லா ஒரு சைடிஷாக ஒரு வறுவலையும் செஞ்சு அனுப்பிச்சி விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, கீழே போட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே சேர்த்து நம்ம செய்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கலவை சாதம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்க. பாருங்கள், இப்போ நல்லா கிளறியாச்சு. இனி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் ஒரு அரைக்காப்பிடி, அதாவது 1 டம்ளர் அரிசி போட்டேன். அதுக்கு 3 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாயும் சாப்பிடும்போது அந்த முந்திரி, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் படும்போது கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க.
அவ்வளோதாங்க. நம்ம ஹெல்த்தியான ருசியான கொத்தமல்லி சாதம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.